அனைவருக்கும் இனிய வணக்கம். நாவிலும் பாவிலும் இலக்கிய காவிலும் நவிலும் சொற்கோவிலிலும் சொல்லிடும் இசையிலும் தேனினும் இனிய தெள்ளிய சுவையாய் இலங்கிடும் என் தீந்தமிழே, உன்னை தொழுதேற்றித் தொடங்குகின்றேன். பாரம்பரியம் மிக்க இந்த அவையில் தமிழ் மரபின் தலைமகனாம் கவி சக்கரவர்த்தி கம்பனை தலைவனாகப் போற்றி ஆண்டுதோறும் தமிழ் வளர்க்கும் கம்பன் கழகத்தாருக்கும், மேடையில் வீட்டிற்கும் முக்கிய விருந்தினருக்கும், இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமியிருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சட்டத்துறையிலிருந்து வந்திருக்கும் நீதிபதிகளுக்கும் என் இணைய இளம் நண்பர்களுக்கும், சில பேரை பார்த்தேன், நண்பர்களுக்கும் என் பணிவின் உச்சத்திலிருந்து முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த அழைப்பு வந்தவுடன் ஒரு முழு நாள் சித்தப்பிரமை பிடித்தவன் போல் செயலற்று உட்கார்ந்திருந்தேன், பயத்தினால். பாரதி பாஸ்கரிடம் அடுத்த நாள் காலை கைபேசியில் அழைத்து, பாரதி, இது என் தகுதியை மீறியது, வேண்டாம் என்று சொல்லிவிடட்டுமா என கேட்டேன். பாரதி பளிச் என்று சொன்னார், இது நீங்களோ காரைக்குடி கம்பன் கழகமோ எடுத்த முடிவு அல்ல, இது கம்பனின் அன்பு கட்டளை எனவும், கம்பனின் அருள் இல்லாமல் காரைக்குடி கம்பன் கழக மேடையில் நீங்கள் காலை கூட வைக்க முடியாது என ஒரு தெய்வ வாக்கு போலச் சொன்னார். மறு வினாடி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டேன். கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க, கன்னித் தமிழ் வாழ்க என்ற 3 தொடர்களால் முழக்கமிட்டு கொண்டிருந்த 74 ஆண்டுகள், 1 மாதம் 22 நாட்கள் கம்பனையே சுவாசித்த கலைஞன், கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் அவர்களின் அனுமதியும் அருளும் இல்லாமல், கம்பனின் அருள் இல்லாமல் உங்கள் முன்னே நான் இந்த மேடையில் நின்று பேச வாய்ப்பே இல்லை, உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்தாலும் கூட. என்னை ஏன் கம்பனை பற்றி பேச அழைத்தீர்கள் என்ற ஒரு வியப்பு எனக்குள் இன்னும் தீரவில்லை. கவிஞர் வாலி அவர்கள் ஒரு முறை பாடுவார், அகல் விளக்கை ஏற்றி அதோ அதுதான் என்று பகல் விளக்கை காட்டுதல் போலே, அகல் போல் விளக்கு நான், கம்பனோ வான் சுடர், நானா அவ்விளக்கை விளக்கும் விளக்கு. வானத்துச் சுடரான கம்பனை என் சிறு அகல் விளக்கு கொண்டு காட்ட முனையும் இந்த ஆச்சரியம் கலந்த திகைப்பில் நானும் நிற்கிறேன். கம்பனை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அவன் செதுக்கிய கதாபாத்திரங்களின் பாங்கும், அவற்றின் ஊடாக அவன் நிலைநிறுத்தும் அற விழுமியங்களும், மனித குலத்திற்கான வாழ்வியல் கோட்பாடுகளும் தீராத ஆச்சரியத்தை அளிக்கின்றன. 10 பல்கலைக்கழகங்களின் பாடப்புத்தகங்களை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து பெறும் ஒரு ஞானத்தை கம்பனின் ஒரே ஒரு கதாபாத்திரத்தையோ அல்லது அவன் சுட்டும் ஒரு விழுமியத்தையோ அழகாக சிந்திப்பதின் மூலம் பெற்றுவிட முடியும். வள்ளுவத்தை ஒரே சொல்லில் சொல் என்றால் அறம் என்று சொல்லிவிடலாம். மகாபாரதத்தை ஒரே சொல்லில் சொல் என்றால் முரண்கள், அறங்களின் முரண்கள் என்று சொல்லிவிடலாம். கம்பராமாயணத்தை ஒரே சொல்லில் சொல் என்றால் என்னை பொறுத்தவரை காத்திருத்தல் என்று சந்தேகமே இல்லாமல் சொல்லிவிடலாம். கால் பட காத்திருந்தது ஒரு கல், கை பட காத்திருந்தது ஒரு வில், ராகவனுடைய வில்லுக்காக காத்திருந்தது ராவணனின் உயிர், வில் வளைவதற்காக காத்திருந்தான் சனகன், கோல் சொல்ல காத்திருந்தால் கூனி, ராமனுக்கு செய்தி சொல்ல உயிரை பிடித்து காத்திருந்தது சடாயு,
ராகவனுடைய வருகைக்காக அசோகவனத்தில் காத்திருந்தால் சீதை. அறம் திரும்பி வர காத்திருந்தது அயோத்தி நகரம். அண்ணன் முடிசூட வருவான் என காத்திருந்தான் பரதன். ரசிகமணி டிகேசி போல ஒரு கம்பன் ரசிகன் கிடைப்பதற்காக கம்பன் பல நூற்றாண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. கம்பனைப் போல ஒரு கவிஞன் கிடைப்பதற்கு தமிழ்த்தாய் எண்ணிறந்த காலங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆம், காத்திருப்பு என்பது அத்தனை சுவை முகுந்தது. மானுட வாழ்வியலில் காத்திருப்பு என்பது ஒரு சுவையான வேதனை. அது நம்பிக்கையின் நங்கூரம். தமிழ் இலக்கிய பரப்பில் சங்ககாலம் தொட்டு கம்பன் காலம் வரை இந்த காத்திருப்பு என்பது அன்பின் ஆழத்தை அளவிடும் கருவியாகவே இருந்து வந்திருக்கிறது. இன்று நாம் கம்பன் காட்டிய அந்த நீண்ட நெடிய காத்திருப்புகளை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இந்த சிந்தனை ஓட்டம் எனக்கு வருவதற்கான காரணம் இன்றைய தலைமுறை இழந்து வரும் விழுமியங்களில் ஒன்று காத்திருத்தல். அன்புக்கினியர்களே, காத்திருத்தல் என்பது கால விரயம் அல்ல. காத்திருத்தல் என்பது தன் நிழலை தானே உற்று நோக்குகிற ஒரு பெருந்தவம். தன் மனத்துடிப்பை தானே உற்று கேட்கிற ஒரு உள்முக பார்வை. எத்தனை முறை இமைக்கிறோம் என்று கண்களே கணக்கெடுக்கும் ஒரு கணக்கு பாடம். தன் கைரேகைகளை தானே வருடி பார்க்க வைக்கும் ஒரு ஓய்வுக்கான நேரம்தான் காத்திருத்தல். தன் முகவரியை தானே மீண்டும் ஒருமுறை வாசிப்பது, வாசித்து அதன் வனப்பை உணர்ந்து கொள்ளும் ஒரு தருணம்தான் காத்திருத்தல். காத்திருத்தல் என்பது கவித்துவமானது மட்டுமல்ல. காலத்தின் கணத்தை, அதன் வீரியத்தை, அதன் ஆழத்தை, அதன் நேர்மையை நமக்கு உணர்த்துகிற ஒரு பெரும் கொடை. அதை குறித்துத்தான் இன்று உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான். காத்திருத்தல் என்ற சொல்லிற்கான பொருள் ஆங்கிலத்தில் நாம் அறிவதைப் போல வெறும் வெயிட்டிங் என்ற ஒற்றை பதத்திற்குள் அடங்கிவிடாதது. அதன் பொருள் மிக ஆழமானது, அகலமானது. அதைத்தான் கம்பன் வெவ்வேறு கதாபாத்திரங்களின் வழியே நமக்கு உணர்த்துகிறான். ராமனின் அறவழி காத்திருப்பு. ராமன் ஒரு அவதார புருஷன். அவன் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு வந்திருக்க முடியும். ஆனால் காலம் அவனையும் காத்திருக்கச் செய்கிறது. ஏன்? அதுதான் காப்பியத்தின் நோக்கம். அறத்தின்பால் நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு காத்திருத்தல் என்கிற பண்பு மிக முக்கியமானது என்பதை ராமகாவியம் நமக்கு உணர்த்துகிறது. தியாகங்களுக்கு பழக்கப்படாத எந்த தலைவனும் தன் தொண்டர்களின் மேன்மையை உணர்ந்து கொள்ள மாட்டான். பதவியை இழத்தல், காட்டின் கல்லையும் முள்ளையும் மலையையும் கடத்தல், ஆசாபாசங்களை புறந்தள்ளுதல், குடும்பத்தை பிரிதல் என எல்லா வழிகளையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டான் ராமன். தன் தந்தை கொடுத்த சத்தியத்தை காப்பதற்காக தர்ப்பை புல்லின் மீது படுத்துறங்கி தன்னை எல்லா சோதனைகளுக்கும் ஒப்புக்கொடுத்த ராமனை தான் காப்பியம் உயர்த்தி பிடிக்கிறது. ராமனின் காத்திருப்பு ராவணனை அழிப்பதில் கூட ஒரு மகத்தான பண்பை காட்டியது. போர்க்களத்தில் ராவணன் ஆயுதங்களை இழந்து நின்றபோது அவனை கொல்லும் வலிமை இருந்தும் ராமன் அவனுக்கு மன்னிப்பை பரிசாக வழங்குகிறான். இன்று போய் நாளை வா என்று அவன் சொன்ன அந்த ஒரு சொல்லில் போர் வேண்டாம் என்கிற அறச்சிந்தனையும் எதிரிக்கும் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற பெருந்தன்மையும் பொதிந்திருந்தது. இந்த காத்திருப்பு தான்
ராமனையும் ராவணனையும் ஒப்பிட்டு பார்க்க வைக்கிறது. ராவணன் தன் ஆணவத்தின் உச்சியில் நின்று பொறுமையின்றி செயல்பட்டு வீழ்ந்தான். ராமனோ அறத்தின் மீது கொண்ட பிடிமானத்தோடு பாதை வழுவாமல் காத்திருந்து வென்றான். இறுதியில் மானுடம் வென்றது என்கிற ஒற்றை புள்ளியில் ராமகாவியம் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் ராமன் கடைபிடித்த இந்த மகா தவம்தான். அடுத்து பரதனின் அறவழி காத்திருப்பு. பரதனின் காத்திருப்பு என்பது பழி உணர்ச்சியோடும் குற்ற உணர்ச்சியோடும் பிணைந்தது. தாயின் பேராசையால் அண்ணன் காட்டுக்குச் சென்றான் என்ற பழி, தன்னால் தான் அண்ணன் இந்நிலைக்கு ஆளானான் என்ற குமுறல், இவை அவனை வாட்டின. கையிலிருந்த அரசாட்சியை அவன் ஏற்க மறுத்தான். ஏனெனில் அது அறத்தின் வழியாக வந்தது அல்ல. அயோத்தியின் நிழலில் தங்கியிருந்தால் கூட அது தனக்கான அரச கௌரவத்தை தந்துவிடுமோ என்று அஞ்சி நந்தி கிராமத்தில் ஒரு புல் வைத்த குடிலில் 14 ஆண்டுகள் அண்ணனைப் போலவே மரவுரி தரித்து காத்திருந்தான் பரதன். இன்றைய தலைமுறைக்கு இது தவறவிட்ட வாய்ப்பாக கூட தெரியலாம். ஆனால் கம்பன் இங்கே ஒரு உன்னதத்தை உணர்த்துகிறான். ஒரு பொருள் உன் கைக்கு வந்து சேர வேண்டுமென்றால் அது அறத்தின் வழியாகத்தான் வர வேண்டும். அது அரச பதவியாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டு மரக்கிளை தருகிற பழமாக இருந்தாலும் சரி. அறம் தாண்டிய எதனையும் ஏற்கக்கூடாது என்ற பாடத்தை பரதன் உலகுக்கு உணர்த்தினான். பதவிக்காக காத்திருப்பவர்களின் மத்தியில் அண்ணனின் பாதுகைகளோடு காத்திருந்த பரதன் ஒரு அறத்தின் கலங்கரை விளக்கம். அகலிகையின் மௌனத்தவம். இந்த காத்திருப்பு ஒரு வித்தியாசமான காத்திருப்பு. அகலிகையின் காத்திருப்பு வேறு வகை. எல்லாம் தெரிந்தும் மௌனமாக இருப்பது, நாமே நம் வாய்க்கு பூட்டு போட்டுக் கொள்ளும் பக்குவம். கல்லாய் கிடந்து காத்திருத்தல் என்பது காத்திருப்பிலேயே மிக கடினமானது. அசைவற்று உணர்வற்று ஒரு சடப்பொருளாக காத்திருந்தால் அகலிகை. ராமனின் பாதத்தடம் பட வேண்டும் என்பதற்காக ஒரு சாபத்தை முன்னிறுத்தி அவள் கல்லாக காத்திருந்தால் துகள் பட்டதும் அவள் பாவம் தூள் தூளானது. ஆனால் கல்லாக அவள் காத்திருந்த தருணத்தில் கண்ணீர் வடித்ததாக காப்பியம் சொல்லவே இல்லை. காகுந்தன் கால் குகல் பட வேண்டும் என்பதற்காக அவன் காத்திருந்ததையே காப்பியம் புனிதப்படுத்துகிறது. ஆம், இந்த பிறப்பு எப்பிறப்பின் சாபம் என்று நமக்கு தெரியாது. அந்த சாபம் தீருவதற்கு யாரின் கால் துகள் உதவும் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் காத்திருத்தல் அவசியம். அகலிகை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். சாபங்கள் குறித்து யாரையும் சபிக்காதே. புலம்புவதால் எதுவும் மாறிவிடாது. கடந்து போகிற அத்தனை பாதங்களும் உன்னை மிதிக்கலாம். ஆனால் எந்த பாதத்தையும் உதாசீனப்படுத்தாதே. உரியவனின் பாதம் வரும் வரை காத்திரு. இன்றைய இளைய தலைமுறை இதை பின்பற்ற வேண்டும். நமக்கான வாய்ப்பு எங்கு இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? அவமானத்தின் உச்சத்தில் கல்லானவள் அகலிகை மீண்டும் மனித பிறவி எடுக்க வேண்டும் என்கிற ஆசையை விட தன் பாவம் எப்போது தீரும் என்ற வேட்கையோடு காத்திருந்தாள். உரிய காலம் வரை காத்திருந்தால் உரிய நேரத்தில் விமோசனம் கிடைக்கும் என்பதை அகலிகையின் பொறுமை நமக்கு உணர்த்துகிறது. விராதனின் மரணக் காத்திருப்பு. காத்திருத்தலின் அடுத்த
பரிமாணத்தை விராதன் காட்டுகிறான். தும்புரு என்ற ஒரு கந்தர்வன் சாபத்தால் அரக்க உருவம் பெற்று தவிக்கிறான் விராதன். அந்த அரக்க உடலே அவனுக்கு பெரும் சிறையாக இருக்கிறது. ராமனின் திருக்கரம் தீண்டினால் மட்டுமே தனக்கு மரணம் வாய்க்கும், அதன் வழியே பழைய உருவை பெறலாம் என்று அவன் மரணத்திற்காக காத்திருந்தான். அன்பிற்கினியவர்களே, மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறார் வள்ளுவர். தூங்கி எழுவதைப் போல பிறப்பை என்னும் பக்குவம் வந்துவிட்டால் மரணத்தின் மீதான பயம் நீங்கிவிடும். ஒரு புனிதமான இலக்கிற்காக காத்திருப்பது வாழ்க்கையே அற்புதமாக மாற்றும். சடாயுவின் கடைசி தவ மிகுந்த ஒரு காத்திருப்பு. கம்பன் படைத்த பாத்திரங்களிலேயே உருக்கமானது சடாயு. தன் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு ஒரு செய்தியை சொல்வதற்காக தன் உயிரை பிடித்துக் கொண்டு காத்திருந்தான் சடாயு. இதை சட்டத்தில் நாங்கள் டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம் என்று கூறுவோம். ராவணனால் சிறகுகள் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த போதும் சீதையை யார் கொண்டு சென்றார்கள் என்ற செய்தியை ராமனிடம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உயிரை சுமந்து காத்திருந்தான். தசரதனுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் சடாயுவுக்கு கிடைத்தது. தசரதனின் மூத்த மகனான ராமனே சடாயுவுக்கு ஈமக்கிரயங்களை செய்தான். பறவையாய் பிறந்தவன் சாகும்போது ஒரு சக்கரவர்த்தியின் மகனுக்கு தந்தையாக மாறி இறந்தான் என்றால் அந்த வாய்ப்பை வழங்கியது அவன் காத்திருந்த அறம்தான். எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் மரணத்தை பெருமைப்படுத்துகிறது, வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறது. ஒரு பேருண்மையை நிலைநாட்ட வேண்டுமென்றால் மரணத்தை கூட தள்ளி போட முடியும். உங்கள் நோக்கம் சிறந்ததாக இருந்தால் காலனை கூட உங்களால் எட்டி உதைக்க முடியும் என்பதை சடாயுவின் காத்திருப்பு நமக்கு உணர்த்துகிறது. அயோத்தியின் காத்திருப்பு. அயோத்தி என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு தாய். தன் மூத்த மகன் மகுடம் சூடுவான் என்று அந்த நகரே விழாக்கோலம் பூண்டு காத்திருந்தது. ஆனால் விதி வேறு விதமாக செயல்பட்டது. ராமன் காடு சென்ற பின் அந்த நகரின் காத்திருப்பு கண்ணீராக மாறியது. சங்க இலக்கியத்தில் பட்டினப்பாலை புகார் நகரத்தின் செழிப்பை கூறும். ஆனால் கம்பனின் அயோத்தி ராமன் இல்லாத போது ஒரு சுடுகாடு போல காத்திருந்தது. 14 ஆண்டுகள் அயோத்தி நகரின் வீதிகள் பெருக்கப்படவில்லை, விளக்கேற்றப்படவில்லை. ஒரு தலைவனுக்காக, இதுதான் தலைவன், ஒரு தலைவனுக்காக ஒரு தேசமே மூச்சடக்கி 14 ஆண்டுகள் காத்திருந்தது என்பது உலக வரலாற்றில் கம்பன் மட்டுமே காட்டும் ஒரு மிகப்பெரிய அதிசயம். இவற்றையெல்லாம் தாண்டி அசோகவனத்தில் சீதையின் காத்திருப்பு ஒரு காவியத்தன்மை கொண்டது. அரக்குகளின் அச்சுறுத்தல்களுக்கும் ராவணனின் உளவியல் சித்திரவதைகளுக்கும் நடுவில் சீதாதேவி மேற்கொண்டது ஒரு துன்பியல் தவம். அதுதான் சுந்தரகாண்டத்தின் ஜீவனாக அமைந்திருக்கிறது. அந்த படலத்தில் காத்திருத்தல் என்பது பொறுமையாக இருத்தல் என்பதை தாண்டி சீதை தன் கற்பை காத்திருத்தல், தன் குலப்பெருமையை காத்திருத்தல், ராமனின் புகழை காத்திருத்தல், தர்மத்தை காத்திருத்தல் என பலவாறாக விரிகிறது. அசோகவனத்தில் சீதையின் காத்திருப்பு என்பது வெறும் நாட்களை எண்ணுவது அல்ல, அது ஒரு தார்மீக போர். அங்கே கம்பன் காட்டும் சீதை பெண்மை என்ற சொல்லுக்கு ஒரு புதிய இலக்கணத்தை தருகிறாள். சீதையை சுற்றி அரக்கிகளின் மிரட்டல்கள் நெருப்பாக எரிய அவள் மட்டும் ஒரு பனித்துளியின் அமைதியோடு காத்திருந்தாள். அந்த அமைதி
பலவீனத்தால் வந்தது அல்ல, என் ராமன் வருவான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையால் வந்தது. இன்றைய அவசர உலகில் ஒரு சிறு பின்னடைவு ஏற்பட்டால் உடைந்து போகும் நமக்கு சீதையின் இந்த நம்பிக்கையோடு கூடிய காத்திருப்பு ஒரு மாபெரும் பாடம். வள்ளுவர் சொல்வார், நிலை குலையாது நிற்றல் தவம் என்று. சீதை அசோகவனத்தில் நின்றது அத்தகைய ஒரு தவம். அவள் உடல் மெலிந்திருக்கலாம், ஆனால் அவளது அறம் எவரினும் தீண்ட முடியாத உயரத்தில் இருந்தது. ராவணன் அவளுக்கு கொடுத்தது காலக்கெடு, ஆனால் சீதை அதை தனக்கான காலத்தவமாக மாற்றினாள். எனவே நண்பர்களே, காத்திருத்தல் என்பது சோம்பேறித்தனம் அல்ல. அது ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து செடியாக வெளிவர காத்திருப்பதை போன்றது. அகலிகை கல்லாக காத்திருந்து மலர்ந்தால், சீதை சிறையில் காத்திருந்து உலகிற்கே ஒளியானால், நாமும் நம் வாழ்வின் இலக்குகளுக்காக, சரியான தருணத்துக்காக தர்மத்தின் வழியில் காத்திருக்க பழகுவோம். கம்பன் நமக்கு கற்றுத்தந்த இந்த பாடம், இதுதான் அந்த பாடம். காத்திருப்பவன் தோற்பதில்லை, அவன் காலத்தையே வெல்கிறான். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கவியரசு கண்ணதாசனின் இந்த தீர்க்க தரிசனமான வரிகளுக்கு ஏற்ப, கம்பனின் கவிதை என்பது வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல. அது இன்றைய தலைமுறைக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகும் எந்த தலைமுறைக்கும் வாழ்வின் கவலைகளை களைகின்ற மந்திரமாகவும், துயரங்களை கடக்க வைக்கிற துடுப்பாகவும் அது அமையும். வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் திசை மாறி தவிக்கும் மனிதர்களை கரையேற்றுகிற படகாகவும், அறத்தின் நிழலில் உண்மையை உயர்த்தி பிடிக்கிற போர்க்களமாகவும், நம் உள் இருட்டை நீக்கி நெஞ்சில் ஒளிர்கிற அணையா விளக்காகவும் கம்பன் என்றும் இருப்பான். சட்டம் தந்த தெளிவும் இலக்கியம் தந்த கனிவும் கொண்டு கம்பனை தரிசிக்க எனக்கு வாய்ப்பளித்த இந்த கம்பன் கழகத்தாருக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.